ஏய் விக்ரம், நீ வா. விக்ரம், get up. கனவா? உன் பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கு. கனவுல ஏன்டா அவன் வரான்? நிறைய தண்ணி அடிச்சிருக்க, எம்டி ஸ்டமக்ல படுக்க கூடாது. சாப்பிடு. எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருப்போம், ஒருத்தி கூட இப்படி ஆசையா ஊட்டி விடல. என்னாச்சுடா? ஏன் அழற? அழுவுறா? ஏதோ புது ஃபீலிங். நல்லா ஃபீல் பண்றடா. சரி சரி, ஃபீல் பண்ணது போதும். படு. படு. கண்ணை மூடிட்டு நல்லா தூங்கு. ஓகே, குட் நைட். ரொம்ப எமோஷனல் ஆக்கி விட்டால. நீ எதுக்கு அழுவுற? தயிர் சாதம் ஊட்டி விட்டாங்க நடுவுறையா? ஏய், மாத்த பாக்குறாங்க. நீயாவே இருக்கணும். ஓகே, ஸ்டெடி. இந்த பூனை தெரியுமா? முத்து செய்த பெட்டியில் வைத்திருந்த ரொட்டியை திருடி தின்ற எலியை கொன்று தின்ற பூனையை. அப்புறம் என்ன பார்ட்னர்? குறைத்திட்ட நாயை. என் முகத்தை கண்ணாடியில பார்த்துருக்கேன் ஏசி, ஆனா இப்படி நேர்ல பார்த்ததே இல்லை. நல்லா இருக்குல்ல? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீ தானே சொன்ன இப்ப நாம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆட்டம் பிடிச்சா கடைசியில் என்னாச்சு? உள்ள இருக்க வேண்டிய நான் வெளியில இருக்கேன், வெளியில இருக்க வேண்டிய நீ உள்ள இருக்க. வெளியே எனக்கு என்ன மரியாதை தெரியுமா? டேய் ஆதித்யா, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஓவரா எமோஷன் ஆகாத. என் ஃபேஸ்க்கு அது செட் ஆகாது. மறந்துட்டேன். நான் உனக்கு ஒரு படம் காட்டவா? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் விக்ரம். இது என்னோட சுய வாக்குமூலம். எங்க அப்பா அவர் வேலை செஞ்ச பேங்க்லயே பணத்தை திருடி மாட்டிக்கிட்டாரு. அவரை காப்பாத்துறதுக்காக எந்த தப்புமே செய்யாத ஆதித்யா மேல பழிய போட்டேன். திருடின பணத்தெல்லாம் அவர் கார்லயே வச்சு ஃபேக் எவிடன்ஸ் கிரியேட் பண்ண. அதை வச்சு ஆதித்யாவை அரெஸ்ட் பண்ண, எங்க அப்பாவை ரிலீஸ் பண்ண. போலீஸ்காரனா இருந்துட்டு செய்யவே கூடாத தப்பு செஞ்சுட்டேன். ஆதித்யா நல்லவர். படம் எப்படி இருக்கு? இந்த படத்தை நீ தான் ரிலீஸ் பண்ண போற. நீனா நீ இல்லடா, நான். படம் ரிலீஸ் ஆனா நான் உள்ள போயிடுவேன். நான் இல்லடா, நீ. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பெஸ்ட் போலீஸ்னு அவார்டு கொடுத்த உன் டிபார்ட்மெண்ட்டே வர்ஸ்ட் போலீஸ்னு காரி துப்போம். அப்பாவை காப்பாற்ற அப்பாவியை மாட்டி விட்டான் ஏசி அப்படின்னு இந்த ஊரே உன்னை கேவலமா பேசும். உங்க அப்பாவை தூக்கி ஜெயிலில் போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் என் உடம்புக்கு வந்துடுவேன், நீ உன் உடம்புக்கு வந்துடுவ. எல்லாம் இழந்த ஃபீலிங்கில் நீ தூக்கு மாட்டி செத்துருவ. ஆனால் நான் ராஜா மாதிரி வாழ போகிறேன். ஹலோ, அசிஸ்டன்ட் கமிஷனர் விக்ரம் ஸ்பீக்கிங். ஹே மகாபிபி, சீக்கிரம் வந்துடுறேன். நான் ஒரு அக்கீஸ் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர் ஆச்சே, டியூட்டியை மட்டும் பார்ப்பேன்னு பார்த்தா இப்படி ஒரு பியூட்டியை பிடிச்சி வச்சிருக்க. மாமான்னு என் பின்னாடியே சுத்துறாடா. நான் என் வேலையை பார்க்கலான்னு வந்தா நீ உன் வேலையை வேற சேர்த்து கொடுக்குற. சரி விடு, சரி. இந்த ஆர்வத்தை அங்க காட்டுறா. டேய் ஆதித்யா, சண்டை உனக்கும் எனக்கும். அவளை ஒன்றும் பண்ணாத. நீ மட்டும் என் ஃப்ரெண்டா நடிக்கலாம், ஆனா நான் அவள் லவரா நடிக்கூடாதா? நான் பாட்டுக்கு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். நீ எதுக்குடா தேவையில்லாம நடுவில் வந்த? நீ யாரு என்னன்னு தெரியாம உன பிடிச்சவன். இப்ப தெரிஞ்சிருச்சுல, ஓ சாவு ஏன் கையிலதாடா. ஐயோ, சாவை பத்தி அப்புறம் பேசலாம்டா. அங்க வாழ்றதுக்கு என் டார்லிங் வெயிட்டிங். வரட்ட
ஆதித்யா இல்ல விக்ரம். என் ஃப்ரெண்டு என் கையாலேயே கொல்ல வச்சிட்டலடா. உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா. எல்லாம் பாக்குறாங்க. நீ எப்படி பிரசாத் கொலை பண்ணுவ? அவன் தான் உடம்புல வந்து கொலை பண்ணான். நீ முதல் நாள் வேலைக்கு சேரும்போது லைசன்ஸ் இல்லாம வந்து மாட்டான். லஞ்சம் கொடுத்தா நீ கோவத்தில் அடிச்சவன அவன் வாக்கி டாக்கி தூக்கிட்டு ஓட்டான். நீ சஸ்பெண்ட் ஆயிட புரிய நான் தான் அவனை தேடி கண்டுபிடிச்சு வாக்கி டாக்கி திருப்பி கொண்டு எனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? நான் இவ்வளவு சொல்லியும் நீ நம்பலடா. குத்துறா குத்துறா குத்து. எல்லாரையும் முட்டாளாக்கிட்டான்ல. பிரசாதோட அம்மா என் அம்மா மாதிரி. திரும்ப அவங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அவனை சாவடிக்காம விடக்கூடாது. அடுத்தவன் என்ன பண்ண போறான்னு கூட தெரியல. நம்ம இங்கே இருந்து அவனை தடுக்க முடியாது. எல்லாரையும் காப்பாற்றணும்னா இங்க இருந்து எப்படியாவது வெளியே கிளம்பணும். ஹலோ மகா, நான் விக்ரம் பேசுறேன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. உன் கூட இருக்கிறது நான் இல்ல ஆதித்யா. நீ அங்க சேஃப் இல்ல மகா. அங்கிருந்து உடனே கிளம்பு. உங்க அம்மா வீட்டுக்கு போ. ஏய், யார் நீ? ஸ்டூபிட். மா